கோவை மாவட்டம் சூலூர் அருகே காணாமல் போனதாக தேடப்பட்ட சிறுமி சடலமாக மீட்கப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். காவல்துறையினரின் இந்த விசாரணை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சூலூர் அருகே பள்ளபாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் வசிப்பவர் ரகுபதி, இவரது மனைவி பவித்ரா. இவர் கூலி வேலைக்கு சென்று வருகிறார்கள். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். முதல் குழந்தை தர்ஷினிக்கு 9 வயதாகிறது. 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் வியாழக்கிழமை மாலை வீட்டுக்கு வெளியே தர்ஷினி விளையாடி கொண்டிருந்த போது ஒரு இருசக்கர வாகனம் வந்ததாகவும் அதில் 2 இளைஞர்கள் இருந்ததாகவும் அந்த வாகனத்தில் தர்ஷினி வேறு சென்று விட்டதாகவும் அங்கு பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மாலை வேலை வீட்டுக்கு சென்று வந்து பார்த்தபொழுது ரகுபதி மாணவி தர்ஷினியை காணவில்லை என தேடியுள்ளார். இது பற்றிய தகவல் இருந்த போலீசார் மாணவியை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கண்ணம்பாளையம் குளத்தின் அருகே பள்ளி மாணவி தர்ஷினி உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட தர்ஷினி உடலை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக ஒருவரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது தந்தை ரகுபதியின் நண்பர் என கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.